நாட்டின் நீதித்துறையை சிறப்பாக வழிநடத்தும் நீதிபதிகளுக்கான ஊதியம் உயர்த்தப்படும் என்று கடந்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டிருந்ததை அடுத்து தலைமை நீதிபதிகளுக்கான ஊதியம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சுமார் 150க்கும் மேற்பட்ட நீதிபதிகளின் ஊதியம் உயர்த்தப்படுவதாகவும் சலுகைகள் மாதாந்திர ஊக்கத்தொகைகளில் மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதிக்கு முன்னதாக 30,500 ரிங்கிட்டாக இருந்த ஊதியம் இப்போது 39,650ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது மலாயா, சபா, சராவா ஆகிய தலைமை நீதிபதிகளுக்கு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டரசு நீதிபதிகள் 37,500 ரிங்கிட்டும், மேல்முறையீட்டு நீதிபதிகள் 35,750 ரிங்கிட்டும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 34,450 ரிங்கிட்டும், ஒப்பந்தத்தில் பணியாற்றும் நீதித்துறை ஆணையர்கள் 33,150 ரிங்கிட்டும் ஊதியமாக பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக கடந்த 2015ஆம் ஆண்டில் நீதிபதிகளின் ஊதியம் உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஒருவர் லஞ்சம் பெற்ற வழக்கின் விசாரணை இன்னும் நிலுவையில் இருப்பதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி நேற்று தெரிவித்துள்ளார். இதுவரை முன்னாள் அமைச்சருடன் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் 16 தனி நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நேற்று காலை சந்தேகத்திற்குரிய முன்னாள் அமைச்சர் MACC தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் கூறினார். தலைநகரில் உள்ள விளம்பர பலகைகளை புதுப்பிக்கும் குத்தகை தொடர்பாக தனியார் நிறுவனத்திடம் இருந்து 5 மில்லியனுடன் லம்போகினி சொகுசு வாகனத்தையும் லஞ்சமாக அந்த முன்னாள் அமைச்சர் பெற்றதாக செய்திகள் கசிந்த நிலையில் குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் விசாரணையின் ஒரு பகுதியை மட்டும் வெளியிட்டு மக்களை குழப்பமடைய செய்ய தாம் விரும்பவில்லை என்றும், முழுமையான விசாரணைக்கு பின்னர் முன்னாள் அமைச்சர் குறித்தான விவரங்களும் விசாரணை அறிக்கையும் வெளியிடப்படும் என்றும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி விளக்கமளித்தார். பினாங்கில் உள்ள ஒரு சுங்கச்சாவடியில் RFID டேக் செயலிழந்ததால் வாகனம் நகர முடியாமல் இருந்த நிலையில் பின்னால் இருந்த ஓட்டுநரை பின் செல்லுமாறு கேட்ட ஒருவரை அந்த ஓட்டுநர் காரால் மோதிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் பட்டர்வர்த் அவுட்டர் ரிங் ரோடு அருகே உள்ள பெராய் சுங்கச்சாவடியில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபரின் 31 வயது மனைவி இச்சம்பவம் தொடர்பாக செப்ராங் பிராய் தெங்கா போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவத்தில் அவரது கணவருக்கு இடது கை, விலா எலும்பின் இடது பகுதி, வலது கால் ஆகிய பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர் புக்கிட் மர்தாஜா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளதுடன் தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்கேம் காட்சிகளின் அடிப்படையில் இரண்டாவது காரின் ஓட்டுநர் வாகனத்திலிருந்து இறங்கி பின்புற பயணி இருக்கையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துக் கொண்டதாகவும், முன்னால் உள்ள காரை நகருமாறு கத்திக் கொண்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அப்போது பாதிக்கப்பட்ட நபர் மற்ற ஓட்டுநரை முட்டாள் என திட்டியதுடன் RFID பிரச்சனையால் வாகனம் நகர முடியவில்லை என்பதையும் தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ந்த நிலையில் பின்னால் இருந்த கார் பின் சென்றது. அதன் போது பாதிக்கப்பட்ட நபர் மற்ற வாகனங்களை வேறு வழியில் திருப்பிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் அந்த கார் திடீரென அவர் மீது மோதியதும் மீண்டும் பின் சென்று சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது. ஜொஹூர் பாருவிற்கு அருகிலுள்ள செகண்ட் லிங்க் பாலத்தின் கிலோமீட்டர் 1.3வது பகுதியில் கடலில் விழுந்திருக்கலாம் என நம்பப்படும் ஒரு மலேசிய நபரை தேடும் பணி தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை குழுவால் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சார் நடவடிக்கைக்காக பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த 51 பேர் களமிறக்கப்பட்டுள்ளதாக இஸ்கண்டார் புத்ரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அஸ்லான் அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 8:20 மணி அளவில் சுல்தான் அபுபக்கார் வளாக காவல் நிலையத்திலிருந்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த தேடுதல் பணிகளில் மலேசிய கடலோர அமலாக்க முகமை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, சிவில் பாதுகாப்பு படை மற்றும் இஸ்கண்டார் புத்ரி காவல் தலைமையக அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 33 வயதுடைய அந்த நபரை கண்டுபிடிக்க படகுகள் மூலம் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நிகழ்ந்த 2 தனித்தனி தீ விபத்துகளில் ஈப்போவில் உள்ள தேசிய கார்டன் அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் 6 வீடுகள் பெருமளவில் எரிந்து சேதமடைந்துள்ளன. மேலும் மங்கலம்பூவிற்கு அருகிலுள்ள கம்போங் குவாலா பாரி ஹிலீரில் 4 வரிசை வீடுகள் தீயால் பாதிக்கப்பட்டுள்ளன. முதல் சம்பவம் தொடர்பாக நேற்று பிற்பகல் 1:49 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு துணை இயக்குனர் ஷஸ்லியான் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார்.
அங்கு முதலில் 3 அபார்ட்மெண்ட் வீடுகள் தீப்பற்றி இருந்த நிலையில் பின்னர் தீ மேலும் 3 வீடுகளுக்கு பரவியது. இதனால் மொத்தமாக 90 விழுக்காடு வரை சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயின் கடுமை காரணமாக வீடுகளுக்கு நுழைவதில் தீயணைப்பு வீரர்கள் சிரமங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில வீடுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்ததுடன் இரும்பு கம்பி தடுப்புகளும் மீட்பு பணிகளை தாமதப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ மாலை 2:30 மணி அளவில் கட்டுப்படுத்தப்பட்டு முழுமையான நடவடிக்கை மாலை 5:49 மணிக்கு நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதனிடையே இரண்டாவது சம்பவமாக நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் மங்களம்பு பகுதியில் உள்ள கம்போங் குவாலாபாரி ஹிலிர் ஜலான் முகமது ரஷீத் சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயில் 4 வரிசை வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் 2 வீடுகள் 90 விழுக்காடு சேதமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீடு 50 விழுக்காடும் மற்றொரு வீடு 30 விழுக்காடும் சேதமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. தீ விபத்தை அடுத்து கம்போங் குவாலாபாரி ஹிலிரில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். கிந்தா மாவட்ட சிவில் பாதுகாப்பு படையின் தகவலின்படி பாதிக்கப்பட்டவர்களுக்காக கம்போங் குவாலாபாரி சமூக மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு தற்காலிக தங்கும் இடம் திறக்கப்பட்டது. சிங்கப்பூரில் மோசடி வேலைகளில் ஈடுபட்ட கம்போடியாவை தளமாக கொண்ட ஆன்லைன் மோசடி கும்பலுடன் தொடர்புடைய மலேசிய இளைஞர் ஒருவர் சிங்கப்பூருக்குள் நுழைய முயன்ற போது உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் கைது செய்யப்பட்டார். CNA செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி கோயூஜின் என்ற அந்த 24 வயது நபர் உள்ளூர் தொடர்புடைய குற்றக்குழுவின் சட்டவிரோத செயல்பாடுகளை எளிதாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கோயூஜின் கம்போடியாவின் நோம்பென்னில் செயல்பட்டு வரும் குற்றக்குழுவின் உறுப்பினராக இருப்பதாகவும் சிங்கப்பூரில் அரசு அதிகாரிகள் போல நடித்து மோசடி செய்யும் சம்பவங்களில் தொடர்புடையவராகவும் நம்பப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது சிங்கப்பூர் டாலர் 1 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். சிங்கப்பூர் காவல்துறையின் தகவலின்படி இந்த குற்றக்குழு இதுவரை 438 அரசு அதிகாரி போல நடித்து செய்யப்பட்ட மோசடி வழக்குகளுக்கு காரணமாக இருப்பதாகவும் இதன் மூலம் குறைந்தது 41 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 24 சிங்கப்பூர்காரர்கள் மற்றும் 6 மலேசியர்கள் உட்பட மொத்தம் 30 சந்தேக நபர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.